ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கேசரி பண்ணுறதை பார்க்க போகிறோம். வாங்க. இன்றைக்கி நம்ம பையனுக்கு பர்த்டே, அதனால வந்து கேசரி பண்ணுறோம். சிம்பிளாக தான் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டேன். நெய் ஊற்றிட்டு திராட்சை முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிட்டு அப்புறம் அதே நெய்யில் வந்து ரவையை வறுத்து 1 கிளாஸ் ரவை தாங்க எடுத்திருக்கேன். அதையும் வறுத்து எடுத்து முடிச்சுட்டு அதே பேனில் வந்து 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிட்டேன். அதிலே வந்து கொஞ்சம் சிட்டிகை உப்பும் கொஞ்சம் கேசரி பவுடரும் போட்டு கொதித்த உடனே ரவையை போட்டு நம்ம கிண்டி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ சக்கரை போட்டுக்கிறோம். 1 கப் ரவைக்கு நான் 3/4 கிளாஸ் சக்கரை போடுறேன். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து திராட்சை முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக நெய்யும் ஊற்றினோடனே நம்ம கேசரி இப்போ வந்து ரெடி ஆகிடுது. பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுறது, ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன் நான். இந்த கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.